Example 8.16 prove that cos A by 1 plus sin A plus 1 plus sin A by cos A equal to 2 secant A அப்படின்னு கொடுத்து they ask them to prove கேட்குறாங்க. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது எல்ஹெச்எஸ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்குறது ஆர்ஹெச்எஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். cos A by 1 plus sin A ப்ளஸ் 1 ப்ளஸ் sin A by cos A அப்படின்றத எல்ஹெச்எஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டு இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகணும். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிறதுல கவனிக்கணும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷ்னல் நம்பர் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்திருக்கு, இங்கேயே நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்திருக்கு, நடுவில் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியும், டினாமினேட்டர் மஸ்ட் பி சேமாக வரணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ டினாமினேட்டர் என்ன வரலாம், 1 plus sin A into cos A தான் டினாமினேட்டர், நம்மளுக்கு எல்சிஎம்மாக நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? அது எல்சிஎம்மாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போது இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறோம். காசு அப்போ என்னது காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னு வந்திருக்கும் இல்லைங்களா? அதே இப்போ இங்கே பார்த்தோம்னா என்னது 1 plus sin A, இங்கே பார்த்தா 1 plus sin A, அப்போ ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா 1 plus sin A the whole square அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு ஷார்ட் மெத்தடில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, அதனால் இப்படி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டரை இங்கே இருக்கிறது காமனாக இருந்தால் ஒரு வாட்டி போட்டுக்கலாம். இதுவும் வித்தியாசமாக இருக்குது, இது வித்தியாசமாக இருக்குது, அதனால் 1 plus sin A இங்கே போட்டுக்கிறோம், இங்கே cos A போட்டுக்கிறோம். போட்ட உடனே இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், காஸ் ஸ்கொயர் ஏ இந்த 1 plus sin A 1 plus sin A என்ன ஆகிடும், இன்ட்டு பண்ணும்போது 1 plus sin ஸ்கொயர் sin A ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? கீழே டினாமினேட்டர் 1 plus sin A into cos Aன்னு கிடைக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இந்த cos ஸ்கொயர் A as it is அப்படியே நம்ம இங்கே போட்டுடுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போது இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடுறோம், A plus B the whole square அப்படின்ற ஃபார்மில். அப்போ என்ன செய்கிறோம், 1 ஸ்கொயர் ப்ளஸ், புரியுதுங்களா, சைன் ஸ்கொயர் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர், பிக்கு பதில் இங்கே என்னது சைன் இருக்குது, அதனால் சைன் ஸ்கொயர் A ப்ளஸ் 2 into A into B 2 into 1 into sin A அப்படின்னு போட்டு கீழே இருக்கிற 1 plus sin A into cos A as it is அப்படியே நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த cos ஸ்கொயர் A as it is அப்படியே போட்டுடலாமா? 1 ஸ்கொயர்னால் 1 தான் வரும் நம்மளுக்கு தெரியும், இந்த sin ஸ்கொயர் அப்படியே வரும். 2 into 1ன்னா 2 தான், 2 into sin A 2 sin A by 1 plus sin A into cos A அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், கொடுத்துருக்கிறத பேரிங் பண்ணுறோம். எப்படி, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ தான் என்னது சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்றது நம்ம ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது இதை ரெண்டுத்தையும் ஒன்றா பேர் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற 1 plus 2 sin ஏவை தனியாக எடுத்து எழுதிடும். அப்போ இதுக்கு பதில் நம்ம 1ன்றது போட்டுக்கலாம், ஏன்னா அப்படி தானே வருது, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1ன்னு தெரியும் இல்லைங்களா ட்ரிக்னோமெட்ரி. அப்போ இதுக்கு பதில் 1 போட்டுட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம், 1 plus 2 sin A as it is போட்டு கீழே 1 plus sin A by cos A as it is நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இந்த 1 plus 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 plus 2 sin A by 1 plus sin A into cos A அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ எழுதினதுக்கப்புறம் இங்கே பார்க்கும்போது இங்கேயும் 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்குது. அப்போ இந்த 2வும் காமனாக வெளியில் நம்ம எடுத்து போட்டுட்டு 1 plus sin A அப்படி நம்ம எழுதிக்கலாம் இல்லைங்களா, 1 plus 1 sin A. அப்போ 1 plus sin A மேலே எழுதிட்டோம்னா கீழே என்ன இருக்குது, ஆல்ரெடி 1 plus sin A into cos A. இப்போ மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால 1 plus நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் இருக்கிறது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 plus sin A by 1 plus sin A ரெண்டு இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 2 by cos A. அப்போ 2 by 1 into cos A நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 1 by cos A என்னவா வருது, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், என்ன ஞாபகம் இருக்குது, வெரி குட். அப்போ 1 by cos A ஈக்குவல் டு என்னவா வருது, நம்மளுக்கு secant A அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை படி நம்ம என்ன செஞ்சிடும், 1 by cos Aவை வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம், secant Aன்னு எழுதிடலாம். அப்போ 2 into secant A அப்படின்னு நம்மளுக்கு நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து டெரைவ் பண்ணி ஃபைனல் பண்ணும்போது 2 secant A அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் நம்மளுக்கு என்னது, ஆர்ஹெச்எஸ்ஸாக வருது. எப்படி, மேலே பாருங்கள் 2 secant A வந்திருக்குங்களா, பாருங்கள் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, 2 secant Aன்னு வந்திருக்கு. அந்த 2 secant A தான் நம்மளுக்கு இங்கே நம்ம ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணும்போது அது ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 2 secant A கிடைக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடணும். புரியுது இல்லைங்களா?
அங்கே என்ன கேட்குறாங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு கேட்டாங்கன்னா ப்ரூவ்ட் போட்டுருங்க, ஷோவ்டு கேட்டாங்கன்னா ஷோவ்டு கேட்டாங்க, வெரிஃபை போட்டாங்கன்னா வெரிஃபை கேட்டுக்கோங்க, ஏது ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், மேக்ஸிமம் ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் என்ன செய்யணும், புரியலன்னா சம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், ஈஸியாகவும் புரியும். புரியுது இல்லைங்களா?